வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா மதுரை வரமிளகா தண்ணி சட்னி. வாங்க இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு 10 இட்லி இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு முதல்ல தேவையானது அரை மூடி தேங்காவை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு 10 வரமிளகா நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி, 4 சின்ன வெங்காயம். இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கல, அதில் பாதி கா அளவுக்கு நம்ம உடச்சக்கலை எடுத்து சேர்த்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க அப்புறமா இதை நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அந்த தாளிப்புக்கு எண்ணெய் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ செட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகும் கருவேப்பிலை நிறையா போடணும். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை தாளித்து அந்த சட்னியில் கொட்டம் போகும் பாருங்கள், வீடே மணக்கும். அந்த அளவுக்கு அந்த வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் அந்த சட்னியில் சேரும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டும் அமோகமாக இருக்கும். நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.